வணக்கம் தமிழக மக்களே. இந்த பதிவிலே உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இந்த பதிவில் காண இருப்பது நடைபெற இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலிலே எந்த கட்சி தமிழகத்தை ஆளப்போகிறது என்று பார்க்க இருக்கிறோம். தற்போது தமிழகத்தை ஆண்டு ஆளக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம், அதன் எதிர்க்கட்சியாக விளங்கக்கூடியது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், மூன்றாவது இடத்திலே இருக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி, தற்போது புதிதாக உதயமாகி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம். மொத்தம் 4 முனை போட்டியாக தமிழகத்திலே நடக்க இருக்கிறது. இந்த 4 முனை போட்டியில் யார் வெல்வார், யார் தோற்பார், யார் மக்கள் மனதில் நிற்கப் போகிறார், மக்களை வெல்லப் போவது யார், ஆட்சியை பிடிக்கப் போவது யார், இப்படி பல்வேறு விஷயங்கள் அனைத்து மக்களுக்கும் ஓடிக்கொண்டிருக்கும். அது மட்டுமல்லாமல் மக்கள் கூட ஓரளவுக்கு நிம்மதியாக தூங்கி விடுவார்கள். ஆட்சி ஆண்டு கொண்டிருப்பவரும் நாம் மீண்டும் ஆட்சியிலே அமர முடியுமா அல்லது அமர முடியாதா, எதிர்க்கட்சி தலைவர் நம் ஆட்சியிலே உட்கார்ந்து விட வேண்டும், உட்கார முடியுமா உட்கார முடியாதா என்பது அவர் ஒரு பக்கம். மூன்றாவது கட்சியாக அவரும் பல்வேறு வருடமாக தமிழகத்திலே நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை சொல்லி மக்களிடம் அன்றாடி ஓட்டு கேட்டு தன்னிச்சையாக போட்டியிட்டு வருகிறார். அவருடைய மனநிலையும் நமக்கும் மக்கள் ஒரு வழி காட்ட மாட்டார்களா, நமக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை காட்ட மாட்டார்களா என்றெல்லாம் அவருடைய நிலைப்பாட்டில், அவருடைய எண்ணத்தில் அவர் ஒரு பக்கம். புதிதாக கட்சி தொடங்கி உள்ள தவேக தலைவர் நம்மளை ஏற்றுக்கொள்வாரா மக்கள் அல்லது ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா, நாம் எடுக்கும் செயல்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்குமா, நாம் சினிமாவிலே வெற்றி பெற்று விட்டோம், அரசியலில் வெற்றி பெற முடியுமா, நம் சொல்லும் இடமெல்லாம் கூட்டம் வருகிறதே, இதெல்லாம் வாக்காக மாறுமா, நாளை என்ன நடக்கும் என்பது இந்த 4 கட்சிகளுக்கு தலைமை வாக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்குமே தூக்கம் இருக்காது. அதாவது மே மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்க போகிறது. 23/4/2024 சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது. மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடக்கிறது. அது வரைக்கும் இந்த கட்சி தலைவர்களுக்கெல்லாம் தூக்கம் இருக்காது. அதை போல தான் மக்களாகிய உங்களுக்கும் ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு அன்பர்கள் இருப்பீர்கள். ஒருவருக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் பிடிக்கும், ஒருவருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிடிக்கும், ஒருவருக்கு தவேகவை பிடிக்கும், ஒருவருக்கு நாம் தமிழர் கட்சியை பிடிக்கும். இப்படி பல்வேறு நிலைகளில் பல்வேறு மக்கள் இருப்பீங்க. இந்த நிலைகளில் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தமிழகத்தில் வளர்ந்த கட்சியுடன் கூட்டணி வைத்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறது. அதிலே தமிழக சட்டமன்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி சார்பில் ஒரு 15 கட்சிகள் போட்டியிடுகின்றன கூட்டணி வைத்து. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் ஒரு கட்சி, ஒரு 10 கட்சிகள் சேர்ந்து போட்டியிடுகின்றன. இது பிரதானமாக காலகாலமாக வரக்கூடிய எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியது. இதில் புதிதாக பல வருடங்களாக, ஒரு 12 வருடங்களாக, அதாவது அவர் ஒரு 5 தேர்தலை சந்தித்து விட்டார் என்று நினைக்கிறேன். 3 பார்லிமெண்ட் தேர்தல், 4 சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவரும் கிட்டத்தட்ட பல்வேறு விஷயங்களை சொல்லிட்டு மக்கள் மத்தியில் போராட்டிக்கிட்டு வரார். ஆனால் அவருக்கும் மக்கள்
ஒரு மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டு வாக்களித்து வருகிற நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் இப்போது புதிதாக தொடங்கி உள்ள அவருக்கும் அவர் தன்னிச்சையாக தமிழகம் முதலும் 234 தொகுதியில் முதன்மையாக அது அரசியல் அமைப்பில் சட்டமன்ற தேர்தலில் முதல்ல அறிவிக்கை தெரிவித்தது அவர்தான். அடுத்த கட்டமாக 4ஆம் நிலையில் இருக்கிறது தாவேகா தமிழக வெற்றி கழகம். அவர்கள் தங்களுடைய முதல் தேர்தல் இது. இந்த தேர்தலுக்கு அவர்கள் குழந்தை. இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய முதல் நிலையில் அவங்க இருக்காங்க. அவர்களுடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? அவங்களும் தன்னிச்சையாக போட்டியிடுகிறாங்க. இந்த கட்சி தலைவர் என்பவர் நடிகருக்கு அறிமுகம் தேவையில்லை என்ற நம்பிக்கையில் அவருடைய நம்பிக்கையில் இந்த தாவேகா கழகம் தனித்து போட்டியிடுகிறது. மற்றும் தமிழகத்தில் நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி உறுதியாகி உள்ளது. இப்போது இந்த தமிழகத்தை ஆளப்போவது யார்? நம்ம சென்ற பதிவில் நம்ம சொல்லியிருந்தோம், தமிழகத்தில் தொங்கு சட்டமன்றம் ஏற்படும். தமிழகத்தில் தேர்தல் தேதி அறிவித்த போது 15ஆம் தேதி அறிவித்த போது தொங்கு சட்டமன்றம் ஏற்படும் என்று சொல்லியிருந்தோம். அது ஒவ்வொரு கட்சி தலைவரின் ஜாதகம் என்ன சொல்கிறது? தொங்கு சட்டமன்றம் ஏற்படுமா அல்லது அதிகாரப்பூர்வ ஆட்சி அமைப்பார்களா? அதாவது தனிமையாக தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்பார்களா என்ற நிலையை சொல்ல இருக்கக்கூடியது அவர்களுடைய ஜனனகால ஜாதகம். திராவிட முன்னேற்ற அதாவது அந்த கட்சிகள் தமிழகத்தில் நிறைய கட்சிகள் இருந்தாலும் அந்த கட்சிகள் எல்லாம் ஒவ்வொரு தமிழகத்தில் வளர்ச்சி அடைந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய வளர்ந்த கட்சியுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு அந்த தலைமை ஏற்று இங்கே பிரிகிறார்கள், அணிகளாக பிரிகிறார்கள். அப்போ 4 அணிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அதன் தலைவராக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் தற்போது தமிழகத்தின் முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய தலைமையில் இந்த கூட்டணி தேர்தலை சந்திக்கிறது. அவர்களுடைய ஜாதகத்தை நம்ம ஆய்வுக்கு எடுத்திருக்கிறோம். இது அவருடைய ஜாதகமாக இல்லையா என்று நமக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வட்டாரத்திலிருந்து கிடைக்கப்பெற்றது. என்ற போதிலும் இந்த ஆய்விலே செய்யப்படும் ஜாதகங்கள் யாரும் நமக்கு தனியாக தரவில்லை பார் என்று. இருந்தாலும் பொதுவெளியில் வெளியிட்டதால் இதை நம்ம எடுத்து ஆய்வு செய்கிறோம், தனிப்பட்ட முறையில் ஆய்வு செய்கிறோம். அதாவது பொதுவெளியில் வந்த பிறகு இந்த ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்ததில் தவறில்லை என்று நினைக்கிறேன். யாரும் இந்த ஜாதகத்தை இவர் ஜாதகம்தான் இதுதான் என்று எனக்கு தெரியாது. என்ற போதிலும் அவருடைய இந்த ஜாதகத்தில் சில மாற்றங்களை செஞ்சு சில மாற்றங்களை செஞ்சு இது இவரோடு ஒத்துப்போகிறது, இந்த ஜாதகரோடு இந்த ஜாதகர் செயலுக்கு இந்த ஜாதகம் ஒத்துப்போகிறது என்று ஆய்வு செய்து இதை உறுதி செய்து தற்போது உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். ஆக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களின் ஜாதகத்தையும், மேலும் எதிர்க்கட்சியாக விளங்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஜாதகத்தையும், மூன்றாவதாக நாம் தமிழர் கட்சி திரு சீமான் ஐயா அவர்களுடைய ஜாதகமும், நான்காவதாக தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்களின் ஜாதகத்தையும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த ஜாதகங்கள் யாருக்கு வெற்றி தரப்போகிறது என்று பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல சொன்னது தொங்கு சட்டமன்றம் ஏற்படும் என்று சொல்லியிருந்தோம். இந்த ஜாதகம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் வாருங்கள். சுருக்கமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய தமிழக முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை தற்போது நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம். ஐயாவுடைய ராசி சிம்ம ராசி, லக்னம் சிம்ம லக்னம், ராசி நட்சத்திரம் பூரம் 4ஆம் பாதம், ராசிக்கு 3ஆம் இடத்திலே சனி பகவான் உச்சம், ராசிக்கு 6ஆம் இடத்திலே ராகு யோக ராகவாக அமர்ந்திருக்கிறார்.
ராசிக்கும் லக்னத்திற்கும் 7ஆம் இடத்திலே சூரிய பகவான் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். செவ்வாய் பகவான் 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் 8ஆம் இடத்திலே நீச நிலையிலே இருக்கிறார். 4க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்திலே மறைந்திருக்கிறார். 3க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் தர்மஸ்தானத்திலே இருக்கிறார். 2 சுபகோள்கள் தர்மஸ்தானத்திலே இருக்கிறது. 2 சுபகோள்கள் தர்மஸ்தானத்திலே இருப்பது ஒரு நல்ல விசேஷம் பொருந்திய ஜாதகம். அதேபோல் 12ஆம் இடத்தாதிபதி ராசியிலே இருக்கிறார். நல்லவனுக்கு நல்லவன் நம்ம திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா அதே போல் ஜாதகம் நம்முடைய திரு மு.க. ஸ்டாலின் ஐயா உடைய ஜாதகம். நல்லவருக்கு நல்லவராகவும் கெட்டவருக்கு கெட்டவராகவும் செயல்படக்கூடிய ஜாதகம் இது. இப்போது தற்போது ஜாதகருக்கு நடக்கக்கூடிய தசா என்பது சனி மகா தசா. 10/2/2012 முதல் 10/2/2031 வரைக்கும் சனி மகா தசா நடக்குது. இவர் வந்துட்டு 6க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். அவர் வந்து உச்சம் பெற்று செவ்வாயின் சாரத்தில் இருந்து தசை நடத்துது. அந்த செவ்வாயானவர் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போது 4க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாயின் சாரம் பெற்று இவர் வந்து உச்ச நிலையிலிருந்து 3 நின்று தசை நடத்துகிறது. அந்த செவ்வாயை அந்த சனியை குரு பார்க்கிறது. அது மட்டுமல்லாமல் ராசியையும் லக்னத்தையும் குரு பார்க்கிறார் 9ஆம் இடத்தில் இருந்து. அது மட்டுமல்லாமல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போது சனி மகா தசையில் ஜாதகருக்கு நடக்கக்கூடிய புத்தி என்பது ராகு புத்தி. அந்த ராகு புத்தியானது 23/9/2025 30/7/2028 வரைக்கும் ஜாதகருக்கு ராகு புத்தி நடக்குது. சனி தசையில் ராகு புத்தி போயிட்டுருக்கு. ராகு வந்து 6ஆம் இடத்துலேருந்து புத்தி நடத்துகிறார். அதாவது 6ஆம் இடத்துலேருந்து புத்தி நடத்துகிறார். வந்து உச்ச நிலையில் இருக்கிற சனியின் வீட்டிலிருந்து. அப்போது இந்த ராகு வந்துட்டு உச்ச நிலையை தரக்கூடிய நிலையில் இந்த புத்தியை நடத்தி கொண்டிருக்கிறது. தற்போது இந்த ஜாதகருக்கு அட்டம சனி காலம். 6க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் கடந்த 5 ஆண்டுகளில் இவருக்கு 6ஆம் இடத்து சனியாகவும் 7ஆம் இடத்து கண்டக சனியாகவும் இருந்து தற்போது அட்டம சனியாக சென்று கொண்டிருக்கார். தற்போது ஜாதகருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சிறப்பாக இருக்கிறது. மேலும் புத்திநாதனும் சிறப்பாக இருக்கிறார். ஆனால் அட்டம சனி காலம் என்பது ஒரு வேதனையான காலம். ஆகவே தற்போது செவ்வாய் அதாவது ராகு புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. ராகு வந்து மகரத்திலே இருந்து வழி நடத்துகிறார். அப்போ அது சரராசியில் இருந்து இவருடைய முயற்சிகள்லாம் வந்துட்டு எல்லாமே வெற்றி பெற்றுக்கொண்டே போகும். சரளமாக தொடர் வெற்றிகள், தொடர்ச்சி தொட்டதெல்லாம் பொன்னாக்கக்கூடிய காலகட்டங்கள். இப்போது இவருடைய அறிவிப்புகள் எல்லாம் அப்படி தான் வந்துட்டு இருக்கும். நீங்கள் எல்லா மக்களும் பார்த்துருக்கலாம். இவருடைய அறிவிப்புகள் எல்லாமே வந்துட்டு மக்களை கவரக்கூடிய விஷயங்கள்லேயே வந்துட்டு இவருடைய அறிவிப்புகள் ஒரு காலப்புருஷ தத்துவ அடிப்படையில் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். மக்களுக்காகவே உழைக்கக்கூடிய நிலையில், மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய நிலையில் சனி பகவான் இருக்கிறார். இங்கே குருவும் அதை பார்த்து கொண்டிரு. இங்கே பூர்வ புண்ணியாதிபதி இங்கே கெடுகிறார். இங்கே சுபத்துவ சூட்சமம் அதை என்ற சூழ்நிலையில் சனி வந்து குருவை பார்க்குறார், குரு வந்து சனியை பார்க்குறார். அப்போது இங்கே தர்ம கர்மாதிபதியாக தர்ம கர்மாதிபதி என்பவர் தர்மாதிபதி 8ஆம் இடத்திலும். இந்த ஒரு நிலையை வச்சு தான் இது வந்து ஐயாவுடைய ஜாதகம் என்று நாம் உறுதி செஞ்சோம். இவருக்கு வந்துட்டு தந்தையார் மரணத்துக்கு பிறகு தான் இவருக்கு ஒரு யோகமான காலம், ஒரு நல்ல நிலைக்கு இவர் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்கும் என்று எதிர்காலம் கிடைக்கும் என்பதை நம்ம இதை வச்சு தான் சொன்னோம். அதே போல் அவர் தந்தையாரின் காலத்துக்கு பிறகு ஜாதகர் வந்துட்டு ஒரு உயர்ந்த நிலைக்கு, ஒரு தமிழகத்தின் முதன்மையான பதவிக்கு முதலமைச்சர் ஸ்தானத்தை அடைந்தார் என்பதை நம்ம இதை வச்சு தான் உறுதி செய்தோமாக்க. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் திரு முத்துவேல் கருணாநிதி ஐயாவுடைய ஜாதகம் ஒரு சிறப்பாகவே இருக்கிறது. ஆன போதிலும்
கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறது. என்ற போதிலும் 11ஆம் இடத்தாதிபதி குருவாக பாதகஸ்தானத்திலே இருக்கிறார். 5ஆம் இடத்தாதிபதி 16ஆம் இடத்திலே குரு தனித்து வக்ரகதியிலே இருக்கிறார். அது ஒரு சிறப்பான நிலை இல்லை. 9ஆம் இடத்தாதிபதியும் தற்போது அவர் ஜனன காலத்தில் எப்படி இருக்கோ அதே போல் செவ்வாய் பகவான் இவருடைய ஓட்டு எலெக்ஷன் நடக்கிறப்போ 8ஆம் இடத்துக்கு சில பாக்கியாதிபதியும் இங்கே பலம் இழக்கப் போகிறார். ஆகவே இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் ஐயா நிறைய விஷயங்களில் மக்களுக்காக செய்திருந்தாலும் அது கொஞ்சம் பாதகத்தை தரக்கூடிய சூழ்நிலையிலேயே ஐயாவுடைய ஜாதகம் இருக்கிறது. இப்போது அடுத்த நிலையில் யாருடைய ஜாதகம் பலமாக இருக்கிறதோ அவர்கள் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள். இப்போ எதிர்க்கட்சி தலைவரின் ஜாதகம் இவர் ஜாதகத்தை விட பலமாக இருந்தால் அவர் ஆட்சி அமைப்பார். அல்லது இவருடைய ஜாதகத்தை விட அவருடைய ஜாதகம் பலம் இழந்திருந்தால் தற்போது நடக்கக்கூடிய ஆட்சியை தொடரும் என்பது தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த பதிவில் பார்க்க போகிறது எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் எடப்பாடியார் ஜாதகத்தை காணப்போகிறோம். இப்போது எடப்பாடியார் ஜாதகம், எடப்பாடியார் ராசி என்பது கன்னி ராசி, நட்சத்திரம் என்பது அஸ்த நட்சத்திரம், 1ஆம் பாதம், லக்னம் என்பது துலா லக்னம், ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்தில் குரு ஆட்சி பெற்றிருக்கிறார். குரு ரிஷப லக்னத்தில் அமர்ந்து 8ஆம் இடத்தாதிபதி, இவர் 8க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான். என்னன்னு கேட்டிங்கன்னா லக்னத்தில் குரு இருந்தால் திக்பலம்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த 8ஆம் இடத்தாதிபதி 16ஆம் இடத்தாதிபதி லக்னத்தில் திக்பலம் பெறுவது ஒரு சிறப்பான நிலை. இவர் எதிரிகளை மிக எளிமையாக வெல்லக்கூடியவர். எல்லா சூழ்ச்சிகளும் எல்லா சூழ்நிலைகளும் புரிந்து செயலாற்றக்கூடிய ஜாதகர். இவர் எடுத்த காரியங்களை ஒரு மிக எளிமையாக அவர்கள் வழியிலே சென்று அவர்கள் வழியிலே இவர் வெற்றி காணக்கூடிய ஜாதகர் இவர். இப்போது லக்னாதிபதி அதாவது குரு பகவானுடைய பார்வையானது 5ஆம் இடத்தையும் ராசியும் பார்த்து கொண்டு இருக்கிறது. அதுபோல் பொதுமக்கள் ஸ்தானமான 7ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறது. லக்னத்திற்கு 9ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது. அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது. இவருடைய ஜாதகம் ஒரு சிறப்பான ஜாதகம். அப்போது ஜாதகம் தற்போது நடக்கக்கூடிய அதாவது லக்னத்திலே குரு, 2ஆம் இடத்திலே கேது. இவர் ஒரு முறை சொல்லிட்டாருன்னா அடுத்த வாக்கு கிடையாது. வார்த்தை கொடுத்தாருன்னா அந்த வார்த்தையை காப்பாற்றக்கூடிய அன்பர். அது மறுத்து பேசினாலும் அது மறுத்தது தான். இல்லைன்னா இல்லை, எஸ்னா எஸ் ஆர் நோ. நீங்கள் போய் ஒருத்தரை சந்திக்கிறீங்கன்னா அவர் சந்திச்சுட்டு நான் தரேன்னா அவர் உயிர் போனாலும் அதை கொடுத்துருவார், தர மாட்டாலும் உயிர் போனாலும் கொடுக்க மாட்டார். அந்த மாதிரி விஷயத்தில் இவருடைய ஜாதக அமைப்பு. இதை வச்சு தான் நம்ம இவருடைய ஜாதகம் இதுதான் என்று நம்ம எடுத்தோம். அது மட்டும் அல்லாமல் 3ஆம் இடத்தாதிபதி 5ஆம் இடத்துல இருக்க முயற்சி ஸ்தானங்கள். 5ஆம் இடத்துல முயற்சியில் இவர் எடுக்கிற முயற்சிகள்லாம் முதல்ல தோல்வி வரும், பின்பு வெற்றி வரும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது 5ஆம் இடம் லத்தையும் ஆகுது. எப்போ எந்த ஒரு பதவிக்கும் எந்த ஒரு பதவி கிடைச்சாலும் ஒரு போராடி தான் இவர் அந்த பதவியும் அந்த ராஜ்யத்தையும் பிடிக்க முடியும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு காரியத்துக்கு சென்றாலும் அதில் ஒரு சிக்கல் வரும். அந்த சிக்கலில் இவர் பல போராட்டங்கள் பிறகு தான் அது அந்த பதவியோ அந்த வேலையோ இவருக்கு நடந்தேறும் என்பது தான் இங்கே இவருடைய ஜாதகம் சொல்லி. இதை வச்சு தான் நம்ம அவருடைய ஜாதகமாக உறுதி பண்ணோம். அதே போல் 9ஆம் இடத்தாதிபதி 6ஆம் இடத்துல உச்சம். சனி 6ஆம் இடத்துல இருப்பது ஒரு சிறப்பான நிலை. என்ற போதிலும் சனிக்கு சுபக்கோள்களின் தொடர்பு என்பது இல்லை. என்ற போதிலும் நாடி அடிப்படையில் புதனுடைய சேர்க்கை இருக்கிறது. இப்போ நுண்ணறிவு கொண்ட மனிதர், தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் முன்கூட்டியே அறிந்து செயல்படக்கூடிய ஒரு அன்பர் இந்த ஜாதகர். ஓகேங்களா? அடுத்த கட்டமாக 7ஆம் இடத்திலே கலத்தர ஸ்தானத்திலே பொதுஜன மக்கள் ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். இவர் பொதுமக்கள் இவர் மேலே எப்போயுமே பொது வெளியில் ஒரு நல்ல பெயர் புகழ்கள் கிடைக்கும். எந்த துறையில் போனாலும் இவருக்கு பண்பு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நிலையில் இருக்குது. 8ஆம் இடத்துல ராகு.
இந்த ராகு வந்துட்டு சில சிக்கலில் எடுத்து போய் விட்டுரும். 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு பல பிரச்சனைகளில் எடுத்து போய் விட்டுரும். எப்பவுமே வந்துட்டு ஒரு பிரச்சனையில் ஜாதகம் இருந்து கொண்டே இருப்பாள். ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அந்த பிரச்சனை மூலம் ஜாதகருக்கு ஒரு இன்னல்கள், ஒரு துன்பங்கள், ஒரு துயரங்கள் ஏதோ ஒன்று, ஆனால் வெளிப்படுத்தி கொள்ள மாட்டேன். ஏன்னா ராசி அதிபதி உச்ச நிலையில் இருக்கிறார், லக்னாதிபதி உச்ச நிலையில் இருக்கிறார். அதேபோல் ராசி அதிபதியும் ராசிக்கு 5 6ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் தனித்த புதனாக இருக்கிறார். இவர் வந்து யார்கிட்டையும் அறிவுரை கேட்கணும்னு அவசியம் இல்லை. இவரே வந்துட்டு பிறருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய விஷயத்தில் இருப்பார். யாரையும் கலந்து ஆலோசிக்காமல் இவர் தன்னிச்சயமாக ஒரு வாக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தில் இந்த ஜாதகர் இருப்பார். அப்போது 11ஆம் இடத்துல சூரியன், அதாவது ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல சூரியன் இருப்பது சிறப்பு. அதுவும் லக்னத்திலே குரு வந்து திக்பலத்தில் இருப்பது சிறப்பு. இது 5ஆம் இடத்துல பதவி ஸ்தானத்தில், பதவியை குறிக்கக்கூடிய ஸ்தானத்திலையும், அதே போல் பாக்கியஸ்தானத்தையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறார். பதவி குறிக்கக்கூடிய ஸ்தானம் என்பது லத்தியாகிறது. அப்போது பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு இன்னல்கள், பல்வேறு தங்கு தடைகளுக்கு பிறகு தான் இவர் வந்து எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும், நிலைநாட்ட முடியும். ஆனால் அது உறுதியாக கிடைக்கும் என்பது தான் இந்த ஜாதகருடைய கணக்கு. அப்போது தற்போது ஜாதகருக்கு நடக்கக்கூடிய தசா என்பது புதன் மகா தசா 29/9/2021 முதல் 29/9/2038 வரைக்கும் சுக்கிர மகா புத்தி, சுக்கிர புத்தி நடந்து கொண்டு, அதாவது 2038 வரைக்கும் புதன் மகா தசா நடக்கிறது. அப்போ புதன் மகா தசாவில் ஜாதகருக்கு யோகம் அடித்தது என்பதை நம்ம மறுக்க முடியுமா? நீங்கள் எல்லாருக்கும் 2021 இவர் வந்துட்டு முதலமைச்சராக இருந்தார். அப்போ தசா வந்துட்டு புதன் மகா தசை எப்போ ஆரம்பிச்சது? கேது மகா தசையிலே வந்து இவருக்கு யோகத்தை கொடுத்துச்சு. ஏன்னா தனிச்ச குருவாக இருக்கார். அந்த புதன் தர வேண்டிய வேலையை கேது கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் வந்துட்டு 2021 புதன் மகா தசா தொடங்குது. அந்த புதன் மகா தசா தொடங்கி 2038 வரைக்கும் இருக்குது. அப்போது இந்த ராசிக்கு 2க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்ற 10ஆம் இடத்துல இருப்போம் வந்து இவருக்கு நடக்கக்கூடிய தசா என்பது ஒரு யோகமான தசா. அதில் புத்தி என்பது ராசி அதிபதி, லக்னாதிபதி புத்தி நடந்து கொண்டிருக்கு. அதை வந்துட்டு 10ஆம் இடத்துல இருக்கிறார். 11ஆம் இடத்திலே வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த வெற்றி ஸ்தானமானது ஒரு ஜெயத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம். அப்போது கூட்டணிகள் இவருடைய ஜாதகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இவருடைய ஜாதகம் பலமாகவே இருக்கிறது என்பதை நம்ம மறுப்பதற்கில்லை. இதை வச்சே பார்த்துட்டு நம்ம பலன் சொல்லிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்னும் இரு ஜாதகங்கள் இருக்கிறது. மற்றொன்று திரு சீமான் ஐயாவுடைய ஜாதகத்தை பார்த்து விடவும் வாருங்கள். திரு சீமான், அதாவது நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானுடைய ஜாதகம், அவருடைய ராசி மகர ராசி, திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கார். லக்னம் என்பது மேஷ லக்னம். மேஷ லக்னத்தில் ராகு. எப்பவுமே வந்துட்டு இவர் வந்துட்டு யாரையுமே கூட்டணி சேர்த்துக்க மாட்டார். அவருடைய இந்த ஜாதகமும் இதை வச்சு தான் நான் எடுத்தேன். என்னை ஏற்றுக்கிட்டு நான் சொல்கிறது தான் கரெக்டு. என் கூட வந்து நான் யார் கூடயும் சேர மாட்டேன், நீங்கள் என் கூட வந்தால் வாங்க. ஏன்னா வந்து ராசி அதிபதி பார்த்தா 9ஆம் இடத்துல இருக்கிறார். இவர் அறிவு கேட்டு நீ ஏன் கூட வா, நான் வந்து உங்களோட கூட்டணி சேர மாட்டேன், தன்னிச்சையாக நான் செயல்படுவேன், எனக்கு அறிவு இருக்குது, ஆற்றலும் இருக்குது என்று சொல்லக்கூடிய அன்பர். இப்போது லக்னத்திலே ராகு இருக்குது. அப்போது அவருடைய குரல் என்பது ஓங்கி இருக்கும். பார்க்குறீங்களா அவருடைய மேடைகளில் எப்படி பேசுகிறார்? தெளிவான பேச்சு, சுத்த தமிழ், தூய தமிழ், நல்லா ஒவ்வொரு வார்த்தையும் கணீர் என்று இருக்கும். லக்னத்தில் ராகு இருக்குன்னா பார்த்த மிரண்டு போகிற மாதிரி பேசுவார் இல்லையா? பார்க்கலாம். மற்றவங்களாம் கட்சி தலைவர்கள்லாம், பிற கட்சிகள்லாம் வந்துட்டு பல கட்சி நிர்வாகிகள் கூட பேசுவாங்க, பேட்டி கொடுப்பாங்க. ஆனால் இவருடைய கட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இவரே குரல் கொடுப்பார். யாரையும் பேச விட மாட்டார். ஏன்னா பேச விடனே அந்த அளவுக்கு வந்துட்டு அதுக்கு அந்த நிலையை எடுத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு உடனுக்குடன் பதில் கொடுக்கக்கூடிய நிலையிலே இந்த ஜாதகர் இருப்பார். அப்போது இவருக்கும் ராசிக்கு 5ஆம் இடத்துல 2ஆம் இடத்து அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியுமான சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார். அப்போ இவர் திரைத்துறையில் இருந்ததுக்கு ஒரு சாத்தியக்கூறுகள் இந்த ஜாதகத்தில் இருக்கிறது இல்லையா? திரைத்துறையிலே இருந்து வந்தவர், ஒரு சிறப்பான நிலை. திரைத்துறை இவருக்கு நல்ல
சிறப்பாக இருக்கிறது. மேலும் 5ஆம் இடத்திலே குரு பகவான். எப்பவுமே குரு 5ஆம் இடத்துல இருக்குன்னா சாதாரண ஆளே இருக்க மாட்டாங்க. 5, 9ல் குரு இருந்தாலே அவங்கள வெற்றி காண்பது அவர்களை அடக்குமுறை என்பது எதுவுமே அப்போ திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவருடைய ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கலாம். 5ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல குரு 5ஆம் இடத்தை பார்க்கும், அதை லக்னத்தையே பார்க்கும். அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை 9ல் குரு ராசியையும் பார்க்கும், 5ஆம் இடத்தையும் பார்க்கும். அதே போல் நம்மளுடைய எடப்பாடியோருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்திலேருந்து 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கும். இவருடைய ஜாதகத்திலே அது போல தான் இருக்குது. இவருடைய ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல குரு நின்று லக்னத்தையே பார்த்து கொண்டிருக்கிறது, மேலும் பாக்கியஸ்தானத்தையே பார்த்து கொண்டு இருக்கிறது. அப்போது இங்கே 5ஆம் இடம் பலமாக இருக்கிறது. 6ஆம் இடத்துல சுக்கிரன். அதுதான் இவருடைய சினிமா துறையில் விட்டுட்டு இவர் வெளியே வந்ததுக்கான காரணிகள். அப்போது ஜாதகம் இங்கே உண்மையாக இருக்கிறது. 9ஆம் இடத்தில் 7ஆம் இடத்திலே புதன், கேது, சூரியன். இவருக்கு ஏன் இந்த அரசியலில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்குதுன்னா, கேது தடை பண்ணுறார். இவருடைய வளர்ச்சியை கேது தடை பண்ணுறார். இவர் விநாயகர் வழிபாடு இவர் யானை சின்னம் அப்படின்னு ஒன்று, யானை சின்னம் இல்லை கரும்பு சின்னம் அது மாதிரி வச்சுட்டாருன்னா, ஒரு கரும்பை ஒரு யானையை என்னுடைய கட்சியின் சின்னமாகவோ அது மாதிரி வச்சுக்கிட்டாருன்னா, அப்படி இல்லைன்னா விநாயகருக்கு ஒரு கோயில் கட்டி மாதந்தோறும் சங்கடகர சதுர்த்திக்கு ஒரு வழிபாடு பண்ணிட்டு வந்தார்னா, இவருடைய தடைகள் விலகும். சீக்கிரமாக மக்கள் மனிதனில் இடம் பிடிக்கக்கூடிய அமைப்புகள் இவருடைய ஜாதகத்தில் இருக்குது. இவர் இவ்வளோ கத்தியும் இவ்வளோ பேசியும் மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதில்லை. ஏன்னா அவர் பேசுறதெல்லாம் உண்மையாக இருக்கும். அந்த பேச்சுக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தைக்கும் பட்டாசு வெடிக்கிற மாதிரி கணீர் என்று இருக்கும். அந்த ஏன்னு கேட்டால் மக்களுடைய மனநிலை, மக்களுடைய சூழ்நிலையை வச்சு அவர் பேசுகிறார். அப்படி இருக்கிறப்போ அந்த பேச்சுக்கு இங்கே கிரகங்கள் இங்கே சப்போர்ட் பண்ணுறது. அதே போல் 10ஆம் இடத்துல ராசிக்கு லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறது. அதே போல் சந்திர பகவான் இருக்கிறார். ஒரு சிறப்பான நிலை என்ற போதிலும் இது உயர வளர்ப்பிறை சந்திரன் தான். பட்ட பதவிகளுக்கு போராடக்கூடிய காலகட்டங்கள் இவருக்கு. அதாவது இவருடைய எந்த பதவியும் போராடி தான் பெற முடியும். போராட்டம் இல்லாமல் இவருடைய வாழ்க்கை கிடையாது. எந்த ஒரு தொழில் தொடங்கலாம் அதில் ஒரு சிறு போராட்டங்கள், சிறு தடங்கள் இருந்தால் வெற்றி கிடைக்கும். பிறகு 12ஆம் இடத்திலே சனி பகவான், 12ஆம் இடத்திலே வக்ரகதியிலே சனி பகவான் இருக்கிறார். இவர் ராசிக்கும் 10, 11, அதாவது 10க்கும் 11க்கு ஆதிபத்தியம், பாதகாதிபதி கூட 12ஆம் இடத்திலே வக்ரகதியிலே இருப்பது சிறப்பு. அதை மக்கள் சிந்திக்கக்கூடிய நிலையில் இருப்பாங்க. இவர் பேசுகின்ற வார்த்தைகளை சனி பகவான் மக்களை குறிக்கக்கூடியவர். 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். இது தவறு. அப்போ மக்கள் இவரை ஏற்றுக்கிறதா வேண்டாவா என்ற இரு மனநிலையில் இருப்பாங்க. என்ற போதிலும் இவருடைய தசா என்பது, நடப்பு தசா என்பது சனி மகா தசா 29/9/2024 முதல் 29/9/2038 வரைக்கும் இவருக்கும் சனி மகா தசா நடக்குது. அதில் சந்திர புத்தி போயிட்டுருக்கு. சந்திர புத்தி 1/9/2025 முதல் 2/4/2027 வரைக்கும் சந்திர புத்தி நடக்கிறது. இதில் யோகி சனியாகவும் அவயோகி சந்திரனாகவும் இருக்கிறாங்க. கர்ணாதிபதியே சந்திரனாக வரார். இப்போ சந்திரன் 10ஆம் இடத்துலேருந்து அவயோகியிலிருந்து புத்தி நடத்துகிறது. அப்போ இவர் பதவியை கொடுத்துருமா, அவயோகி 10ஆம் இடத்துலேருந்து தசானத்தை பதவி கொடுத்துருமா, அவர் கர்ணாதிபதியாக வரார். அப்போது இவர் 2 வேலையை தரணும். இவருக்கு வெற்றியும் தரணும், தோல்வியும் தரணும். அப்போது இந்த 2026ஆம் தேர்தலில் இந்த நாம் தமிழர் கட்சி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயரை எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அப்போது நாம் தமிழர் கட்சி நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதியினாச்சு இவங்க வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று இவருடைய ஜாதகமும் சொல்லி கொண்டிருக்கிறது. நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறது. 4வது நிலையில் இருக்கக்கூடிய தாவேகா தலைவரின் தாவேகா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களின் ஜாதகத்தை பார்க்க போகிறோம். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் ராசி கடக ராசி, லக்னமும் கடக லக்னம் தான். ராசியிலே சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். 5ஆம் இடத்து அதிபதி ராசியிலே இருக்கார்.
நீச பங்கத்தில் இருக்கார். ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு. 2ஆம் இடம் வந்துட்டு 2ஆம் இடம் திதி சூன்யமாக அடையுது. 2ஆம் இடம் திதி சூன்யமாக வருது. இவர் வந்துட்டு பிறந்தது வந்து வளர்ப்பிறையில் பிறந்திருக்கார். வளர்ப்பிறையில் பிறந்ததுனால 2ஆம் இடமே திதி சூன்யமாவது. அந்த திதி சூன்யாதிபதி 12ஆம் இடத்திலே வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவான் 12ஆம் இடத்திலே மறைகிறார். எப்போயுமே அரசியலில் வந்துட்டு இவர் ஒருத்தர் அரசியலில் முன்னிலை, அதாவது பொதுத்துறையில் வரணும், பொதுமக்களுக்கு சேவையாற்றணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா பொது தொண்டு செய்வதற்கும் பொதுமக்களுக்கு சேவையாற்றுவதற்கும் அரசியலில் வருவதற்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கும் சூரியன் வந்து பலமாக இருக்க வேண்டும். அந்த நிலையில் இந்த ஜாதகருக்கு 2ஆம் இடத்து அதிபதியாகவே சூரியன் வந்து 12ஆம் இடத்திலே மறைவு ஸ்தானத்திலே இருப்பது ஒரு சிறப்பான, இது அரசியலுக்கு இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா எடுத்த உடனே அப்படி தான் இருக்குது. 5ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல குரு, 6க்கும் 9க்கும் ஆதி பெற்றவர் குரு பகவான். அவர் 8ஆம் இடத்திலே மறைகிறார். இது வந்து ஒரு தவறான விஷயம். 9ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்திலே மறைவது சிறப்பு இல்லை. என்னுடைய ஆய்விலே எப்போவுமே வந்து குரு பகவான் வந்துட்டு எல்லா கிரகங்களும் 3, 6, 8, 12 இடங்களிலே இருந்தால் பார்வை இல்லை என்று சொல்லிவிடுவேன். அந்த பார்வை வேலை செய்யாது. பார்க்கலாம், ஜோதிட விதி பிரகாரம் அதை சொன்னால் கூட நம்மளுடைய ஜோதிடத்திலே வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, பார்வை ஏன் இல்லை, எதுக்கு இல்லை, ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு. பார்வை இருந்தாலும் வேலை செய்யாது. அதனால தான் நான் பார்வையே இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ 8ஆம் இடத்தில் இருக்கிற குரு சிம்மத்தையும் பார்க்கிறது, சிம்ம அதிபதியான சூரியனையும் பார்க்கிறது, மேலும் ஆரோக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறது, அதாவது 4ஆம் இடத்தையும் பார்க்கிறது. அப்போது பார்க்கிறது என்றால் இவர் வந்து யோகத்தை கொடுக்கணும் இல்லையா? கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அப்போது 12ஆம் இடத்துல சூரியன் மறைகிறார், 8ஆம் இடத்துல குரு மறைகிறார், 9ஆம் இடத்து அதிபதி இங்கே பலம் இழைக்கிறது, 5ஆம் இடத்து அதிபதியும் நீச நிலையில் தான். அதாவது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நீச பங்கம் எல்லாம் ஒரு நிலையில் இருந்தாலும் 5ஆம் இடத்து அதிபதி முதல்ல நீசத்தை கொடுக்கும். நீச நிலையில் இருக்கிற கிரகம் முதல்ல நீசத்தை கொடுக்கும், அப்புறம் தான் வந்து அந்த ராசி வேலையை செய்யும். அப்போ வந்து 1ஆம் இடத்துல நீச பங்கத்தில் இருக்கிறது, 5ஆம் இடத்துல இவர் நிற்கக்கூடிய பட்ட பதவிகள் முதல்ல வந்துட்டு இவருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இங்கே 9ஆம் இடத்து அதிபதி சப்போர்ட் பண்ணல. அப்போது அரசுக்கு இவருடைய ஜாதகம் அரசு செய்வதற்கோ அரசியல்வாதி இருப்பதற்கோ இந்த ஜாதகம் அனுமதிக்கவில்லை. திரைப்படங்களிலே இவர் நடிப்பதற்கு மிக பிரகாசமான வாய்ப்பு. ராசியிலே லக்னத்திலே சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். 11ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். ஒரு சிறப்பான காலகட்டம், சிறப்பான ஜாதகம். திரைத்துறைக்கு இது வந்து யோகமான ஜாதகம். அதே போல் வந்து இவருடைய முக கரிசனத்திற்கு மக்கள் வந்து பெண்கள் மயங்கி விடுவார்கள். முதல்ல பெண்கள் வந்துட்டு இவருக்கு வந்து இவரை பெண்கள் தான் அதிகமாக விரும்புவாங்க. அந்த விருப்பத்தினால் வந்து நிறைய கூட்டங்கள் கூடுவதற்கு அதனால் வந்து இவருக்கு வந்து ஒரு மிக குறுகிய காலகட்டத்தில் ஒரு உயர்ந்த திரைப்படத்துறையில் குறுகிய காலத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்திருப்பார் என்பது தான் இவருடைய. அது மட்டும் இல்லாமல் ஒரு தன்னிச்சையாக உயர்ச்சி வரல. இவருடைய தந்தையார் முயற்சியால் வந்திருக்காங்க. 9ஆம் இடத்துக்கு இப்போது அரசியல் வந்ததுக்கு கூட இவருடைய தந்தையார் தான் காரணம். ஏன்னா 9ஆம் இடத்து அதிபதி இங்கே 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அதுவும் சூரியன் வந்து தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம். அவர் வந்து 12ஆம் இடத்தில் போகிறார். இப்போ இந்த அரசியலில் தோல்வி ஏற்படுவதற்கு கூட அவர் தந்தை தான் காரணம், அரசியல் வருவதற்கும் அவர் தான் காரணம். ஆக அவரெல்லாம் எந்த கணக்கில் வந்து இந்த அரசியல் வந்தார் தெரியல. ஆக ஜாதகர் வந்துட்டு சினிமா துறையில் சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள். அதே போல் வந்து அரசியல் கை கொடுக்குமா என்று கேட்டால் இவருக்கு வந்து அரசியல் கை கொடுக்காது. இப்போது ஜாதகருக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்பது சுக்கிரன் தசா 23/2/2016 முதல் 23/2/2036 சுக்கிர மகா தசா நடப்பில் இருக்கிறது. அதில் ராகு புத்தி 25/4/2023 24/4/2026 வரைக்கும் ராகு மகா புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது தேர்தல் நடக்கக்கூடிய மறுநாள், அதாவது தேர்தல் நடந்த மறுநாள் வரைக்கும் இந்த ராகு புத்தி நடக்க இருக்கிறது. அதே போல் வந்து இவருக்கு வந்துட்டு யோகியாக வரக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா உச்ச குருவாக இருக்கிறார். இந்த ராகு வந்து உச்ச ராகுவாகவும் இருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் தற்போது கர்ணாதிபதியாக தசை நடத்துகிறது. கர்ணாதிபதி
தசா கர்ணாதிபதி சுக்கிரன் வந்து தசா நடத்துகிறார். ராகு வந்து ராசிக்கு 5ஆம் இடத்திலே அமர்ந்து உச்ச நிலையிலே இருந்து தசா புத்தி நடத்துகிறார். அதனால தான் வந்து இவருக்கு வந்து செல்லும் இடமெல்லாம் மக்கள் அந்த ரசிகர்கள் கூட்டம் அதிகமாக திரள்றாங்க. அதாவது ராகு வந்து சிந்தனை தன்மையற்றது. சிந்தனை தன்மையற்றது. எப்படி வந்து ஒரு வெடி வெடிச்சாங்கன்னா எப்படி காக்கா குருவிலாம் பறந்துமோ, ஒரு வெடி வெடிச்சாங்கன்னா ஒரு இது பண்ணால் பாம்புகள் எப்படி செதறி ஓடுமோ, அதுபோல் வந்து இந்த மக்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல், ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் சிதறி ஓடி பல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். என்ற போதிலும் இவருக்கு வந்துட்டு கர்ணாதிபதி 6ஆம் இடத்து 5ஆம் இடத்துல ராகு இருந்து அதை ஆசையை தூண்டுகிறது. பட்ட பதவிக்கு மேலும் பதவிகளுக்கு இவர் ஆசையை தூண்டுகிறது. அதுக்கு இவர் இசைவு கொடுத்து நடந்து கொண்டிருக்கிறார். ஆக இந்த இரு ஜாதகமும், அதாவது திரு சீமானுடைய ஜாதகம் அதே போல் வந்துட்டு திரு முத்துவேல் கருணாநிதி மு க ஸ்டாலினுடைய ஜாதகம், மேலும் எடப்பாடியார் ஜாதகம், இந்த 3 ஜாதகமும் அரசியலில் ஒரு சிறப்பான நிலைக்கு வருவதற்கான தகுதி உள்ள ஜாதகம். அடுத்த கட்டமாக 4ஆம் நிலையில் இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களின் ஜாதகம் வந்துட்டு அரசியலுக்கு ஏற்ற ஜாதகமாக இல்லை. இவருக்கு வந்து திரைப்படத்துறையில் நல்ல பெயர் புகழ் இருக்கும், அதில் வந்து கொடி கட்டி பார்ப்பார். ஆனால் இவருடைய சம்பாதிச்ச பணம்லாம் இவருக்கு வந்து சேர்ந்து இருக்குமா, பிறர் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் இவரே அதை செலவு செஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஏன்னா 9ஆம் இடத்து அதிபதி பாக்கியஸ்தானாதிபதி 8ஆம் இடத்திலே மறைகிறார். அது இல்லாமல் 5ஆம் இடத்து அதிபதி நீச நிலையில் இருக்கிறார். இது வந்து ஒரு நல்ல நிலையில் இருந்த போது நீசபங்கம். கடைசியில் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு ஒரு கணிசமான ஒரு தொகை வந்து இது போதும் நம்ம வாழ்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து எல்லாத்தையும் வந்து பொதுத்துறையை விட்டுட்டு சினிமா துறையை எடுத்து நடத்தக்கூடிய காலகட்டங்கள் இருக்கிறது இந்த ஜாதகத்தை பொறுத்துக்கு. ஆக மொத்தம் விஜய்க்கு வந்துட்டு அதிகப்படியாக நான் வந்து 2022 சொன்னேன். இவர் வந்து அறிவித்த தேர்தல், அதாவது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கிறப்போ நான் வந்து 2022 நான் வந்து இவரோட ஜாதகத்தை ஆய்வு பண்ணிவிட்டு இவர் வந்து அரசியலுக்கு வந்தாலும் வெற்றி கிடைக்காது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது எந்த அளவுக்கு உண்மை என்று நம்ம வந்து சாதாரண மனிதன், நமக்கு மேலே இருந்து நாடகத்தை நடத்தக்கூடிய ஒரு ஆண்டவன் அவங்க என்ன சொல்கிறான் பார்ப்போம். இந்த கட்டத்தை வச்சு நம்ம இங்கே சொல்லிட்டு இருக்கோம். ஆக விஜய் அவர்கள் வந்து தேர்தலில் அதிகபட்சமாக ஓட்டை பிரிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. 5ஆம் இடத்து அதிபர் நீச்ச பங்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஓட்டை பிரிக்கக்கூடிய நிலைகள் இருக்கிறது. நீச்ச பங்கத்தில் இருக்குது. முதல்ல ஒரு சரிவு ஏற்பட்டு பின்பு அதிலேருந்து ஒரு நிலைத்தன்மையை கொடுக்கும். அதுபோல் விஜய் வந்துட்டு அவர் எதிர்பார்த்த வாக்கு வாங்கவில்லை என்றாலும் ஒரு கணிசமான வாக்கை வாங்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். ஆனால் அவருடைய கட்சியில் நிற்கின்ற அனைத்து அன்பர்களும் டெபாசிட்டை இழப்பார்கள் என்று தான் ஓரளவுக்கு ஓட்டு வாங்குவார்கள். ஆனால் வந்து அந்த டெபாசிட்டை இழக்கக்கூடிய நிலையில் தான் அந்த ஓட்டுக்கள்லாம் எல்லாமே இருக்கும். அடுத்த கட்டமாக வந்து விஜய் அரசியலில் வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த கட்டமாக திரு சீமான் வந்து அவருடைய ஜாதகம் வந்து இந்த ஆண்டு வந்துட்டு 2026 கிட்டத்தட்ட ஒரு 5 தொகுதியிலேருந்து 10 தொகுதிகள் வரைக்கும் 10-15 தொகுதியில் வரைக்கும் அவர் வந்து இழுபறி நிலையிலிருந்து அதிலிருந்து ஒரு 10 தொகுதி, அதாவது 5லேருந்து 10 தொகுதிக்குள்ளே அவர் கைப்பற்றுவதற்கு வாய்ப்புகள். 2031 சீமானுடைய ஆதரவு இல்லாமல் எந்த கட்சியும் அரசு அமைக்க முடியாது. 2031 சட்டமன்ற தேர்தலில் சீமான் அவர்களின் ஆதரவு இல்லாமலோ சீமான் தலைமையிலோ தான் ஆட்சி மலரும் என்பதை தற்போதே நான் சொல்லிக்கொடு. அடுத்தபடியாக வந்துட்டு இப்போ பிரபலமாக இருக்கக்கூடிய இவர்களுடைய, அதாவது சீமானுடைய ஜாதகத்தை விட கொஞ்சம் பலமாக இருக்கிறது. இப்போ அதிகப்படியாக வந்து 2 ஜாதகங்கள், ஒன்று ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஜாதகமும், அடுத்த கட்டமாக எதிர்க்கட்சியாக விளங்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எடப்பாடியார் ஜாதகமும் இருக்கிறது. அந்த பதிவை பார்த்துவிட்டு இறுதி பலனுக்கு வந்து விடுவோம். இப்போ அந்த 2 பேருக்கும் நம்ம சொல்லிட்டோம். நம்ம திரு சீமான் அவர்கள் 2031 ஒரு மாற்று சக்தியாக வருவார், தமிழகத்தின் மாற்று சக்தியாக வருவார் என்று சொல்லிவிட்டோம். விஜய் அவர்களுக்கு அரசியலில் அவ்வளவு வந்து வாய்ப்புகள் சிறப்பாக இல்லை என்று சொல்லியிருக்கிறோம். இப்போது வந்து பலம் பொருந்திய கட்சிகள், பலம் பொருந்திய 2 ஜாதகங்கள் இருக்கிறது. சப்போர்ட் பண்ணக்கூடிய 2025 2026 இல்லையா, அப்போ 2024 2021 நடைபெற்ற தேர்தலில் திரு மு க ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஐயா அவர்களுக்கு பலமாக இருந்தது.
அப்போ கூட பலவீனம் தான் அந்த ஜாதகம். அப்போ கூட வந்துட்டு அவருடைய எதிர்க்கட்சியாக விளங்கக்கூடிய அன்றைய ஆட்சியாளராக இருந்த எடப்பாடியார் தசாபுத்தி வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை. தற்போது இப்போது இரு ஜாதகமும் பலமாகி இருக்கிறது. இருவருக்குமே தசாபுத்திகள் பலமாகி இருக்கிறது. இருவருக்குமே 2 பேருக்கும் தசாபுத்திகள் பலமாகி இருக்கிறது. அதேபோல் ராசி கட்டங்களும் பலமாகி இருக்கிறது. ஆன போதிலும் தற்போது அந்த கோச்சார நிலையிலே திரு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வந்துட்டு இப்போ அஷ்டம சனி காலமாகவும் திரு எடப்பாடியாருக்கு கண்டக சனி காலமாகவும் நடந்து கொண்டிருக்குது. இது கண்டக சனி காலத்தை விட அஷ்டம சனி காலம் என்பது ஒரு கடுமையான காலகட்டங்கள். ஆக தசாபுத்திகள் என்ன தான் சப்போர்ட் பண்ணாலும் கோச்சாரத்தில் சனி பகவான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இங்கே வந்துட்டு அதிகாரம் கொடுக்கவில்லை. திரு மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு மக்கள் மத்தியிலே நல்ல பெயர் இருக்கிறது என்ற போதிலும் அந்த பெயர்களெல்லாம் வெற்றியை தருமா என்று கேட்டால் ஜாதகம் வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு இங்கே சாதகமாக இருக்கிறது. தசாபுத்திகள் சாதகமாக இருக்கிறது. அதே போல் வந்து இவருக்கு கண்டக சனி, அவருக்கு அஷ்டம சனி, அதாவது எடப்பாடியாருக்கு கண்டக சனி காலமும் 7ஆம் இடத்துல சனி இருந்து தசை நடத்துகிறது. அதே போல் வந்துட்டு இவருடைய ஜாதகம் அஷ்டம சனி காலமாக நடக்கிறது. ஆக இருவருடைய ஜாதகம் பலமாக இருந்தாலும் இங்கே தொங்கு சட்டமன்றம் ஏற்படும் என்பது நிலையை தான் வந்திருக்கு. தொங்கு சட்டமன்றம் ஏற்படும் என்ற போதிலும் அதில் தொங்கு சட்டமன்றங்கள் ஏற்பட்டாலும் அரசியல் கட்சிகள், அதாவது கூட்டணி கட்சிகள் ஆதரவு அளித்து ஆட்சி அமைக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது என்று கேட்டால் திரு எடப்பாடி அவர்களுக்கு இந்த ஜாதகத்தில் பலமாக இருப்பதால் என்னுடைய ஆய்விலே வந்த அறிக்கை மூலம் இருவருடைய ஜாதகமும் கூட்டணி கட்சி தான், அதாவது நடந்து ஆட்சி அமைக்கக்கூடிய தகுதியை யார் பெறுகிறார்கள் என்றால் இருவருடைய ஜாதகம் பலமாகி இருக்கிறது. இருவருமே ஆட்சி அமைக்க தகுதியானவர்கள் தான். அதில் வந்து ஒரு சின்ன பாயிண்ட், ஒரு 5 பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டக சனி காலம் தற்போது ஆரம்பமாகி நடந்து கொண்டு வருகிறது. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா திரு மு.க. ஸ்டாலின் தற்போது ஆட்சியிலே அமர்ந்து கொண்டிருக்கும் திரு மு.க. ஸ்டாலின் ஐயாவுடைய ஜாதகத்தில் தற்போது கண்டக சனி காலமாக நடந்து கொண்டு வருகிறது. இந்த கண்டக சனி காலமானது பல்வேறு பிரச்சனைகளை, பல்வேறு சின்ன விஷயத்தில் ஒரு இழப்பை கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்குது. ஆகையினால இந்த ஒரு விஷயத்திற்காக இவருக்கு வந்துட்டு ஜாதகம் பலவீனம் அடைந்துள்ளது. அதை எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த சதவீதம் கூடியிருக்கிறது. ஆக நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே தொங்கு சட்டமன்றம் தான் ஏற்படும். கூட்டணி கட்சி 26ஆம் ஆண்டு அமைய இருக்கும் அரசு கூட்டணி அரசு தான் அமையும், கூட்டணி ஆட்சி தான் அமையும். அதில் வந்து தொங்கு சட்டமன்றம் ஏற்படும். அந்த தொங்கு சட்டமன்றத்திலே அனைத்து இந்திய அதிமுக தலைமையில் ஆட்சி அமைக்கும் என்பது நம்ம இந்த பதிவு மூலம் சொல்கிறோம். எந்த அளவுக்கு இந்த ஜாதகம் உண்மையாக இருக்கிறது என்று இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எமக்கு பதிவு பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு தகுந்த விளக்கங்களை கொடுக்க தயாராக உள்ளோம். இதில் வந்து இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணதில் எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை, இதில் எந்த கட்சி பாகுபாடும் இல்லை, எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை, எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை. இது ஜோதிட ரீதியாக நம்ம வந்து கணிச்சிருக்கோம். அப்படின்னு கேட்டிங்கன்னா சீமான் வந்து ஓட்டு இது வரைக்கும் அரசியலில் வந்து எவ்வளோ போராடி கொண்டிருக்கிறார். அவர் இது வரைக்கும் இலவசங்களே அறிவிக்கலை. இந்த இரு கட்சிகளும் இலவசங்களை அறிவித்து வருகிறது. ஆனாலும் இந்த மாறி அனைத்து இந்திய அதிமுகவும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைத்து வருகிறது. ஆனால் இவர் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் 12 வருஷங்கள் கடந்தாகிவிட்டது. ஆன போதில் அவர் சரியாக பேசுகின்ற பேச்செல்லாம் சரியாக இருக்கிறது. ஆனால் மக்கள் மனம் கவரவில்லை. அந்த மக்கள் மனம் கவரக்கூடிய இடத்திலே தற்போது வந்திருக்கிறார். அந்த கவர் வந்து 2031 இவருடைய பங்களிப்பு தமிழக சட்டமன்றத்தில் இவருடைய ஓசை ஒலிக்கும், அதாவது இவருடைய குரல் ஒலிக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் VL ராஜேந்திரன், சன் ஜோதிடம். நன்றி, வணக்கம்.